தியாகு சார், நான் முதல்ல சொன்னேன் அமெரிக்கா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நம்ம தலைப்பில் இந்தியாவுக்கான சாதக பாதகங்கள் இந்த ரெண்டையும் தான் கேட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய பதிவுகளை வைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்புடைய 2-0 அவர் இன்னைக்கு பதவியேற்ற உடனேயே முதல் அறிவிப்பு இந்த 100% தீர்வை விதிச்சிருக்கிறார். தீர்வு இந்தியா குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு விதிச்சிருக்கிறாரு. அந்த இந்தியாவோட சேர்ந்திருக்கிற மற்ற நாடுகளுக்கு அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு. ப்ரொடெக்ஷனிசம் தான் தங்களுடைய சந்தையை பாதுகாக்கும் என்று அவர் நினைக்கிறார். உள்நாட்டு உற்பத்தி, ப்ரொடெக்டிவ் டேரிஃப், அதாவது இன்றைக்கி எந்த நாடும் உலகமய சூழலில் தன் நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணி தன் நாட்டுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கலாம் இருக்க முடியாது. இம்போர்ட் பண்ணுறதை கொஞ்சம் குறைக்கணுங்கிறார். ஆமாம், நிறைய குறைக்கணும். இன்றைக்கும் கூட இப்போ கார் உற்பத்தினா ஜப்பானோட அவங்க போட்டிக்கிட்டு ஆகணும். ஜப்பான் தான் அவங்களோட முன்னால் நிற்கிறாங்க. அது இப்போ ரீகன் காலத்திலேயே ஸ்டார் வார்ஸ் மாதிரி கார் வார்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நெருக்கடிகளுக்கெல்லாம் அவர் யாரை காரணமாக்குறாருன்னா, ஒன்று இமிக்ரன்ட்ஸ், வெளிநாடுகளிலேருந்து வந்து குடியேறக்கூடியவர்கள், குடியேறிகள், எல்லைகளில் அமெரிக்க படையை நிறுத்துவோங்கிறார். இரண்டாவது, அவங்க நாட்டுக்குள்ளே பாதுகாத்துக்கிறது மட்டும் இல்லை, இவர் தேர்தலின் போது வைத்த ஒரு முழக்கமும் இப்பயும் இந்த இனாகுரேஷன்லையும் அவர் திரும்ப வலியுறுத்துறதும் என்னன்னா, கனடாவை அமெரிக்காவினுடைய 51வது நாடாக்குவோம். இன்றைக்கி 50 இருக்குது, 51வது ஸ்டேட்டாக 51 ஸ்டேட் ஆக்குவோம். நம்ம இங்கே மாநிலங்கிறோம், அவங்க நாடும் பரவாயில்ல அப்படி மாற்றுறது. அப்புறம் கிரீன்லேண்டை கைப்பற்றுவோங்கிறார். ஆமாம், அதையும் தங்களோட சேர்த்துக்கணுங்கிறார். எல்லாத்த விட பெரிய ஆபத்தாக நான் ட்ரம்ப்புக்கிட்ட பார்க்குறது என்னன்னா, பெரிய ஆபத்தாக நான் பார்க்குறது, பாரிஸ் ஒப்பந்தத்தில் ஏற்கனவே அவர் விலகினார். பைடன் மீண்டும் சேர்த்தார். ஏன்னா அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் அது ஒன்று கேட்டப்போ முக்கியம். இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு வெளியே போயிடுவோம். என்னையா அது கடலில் ஏதோ ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு தண்ணி உயர்றதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறார். அதே போல் இந்த புதைப்படிவ எரிபொருள் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து இந்த குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம். அந்த புதைப்படிவ எரிபொருள் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறது, கார்பன் எமிஷன், கரிம உமிழ்வுகள், கரிம உமிழ்வுகள். இது வந்து பெரிய அளவில் ஆபத்தாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சூழலியல் ஆர்வலர்கள் எல்லோருமே எச்சரிக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, அவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பே ஒரு குழு வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா என்னென்ன பிரச்சனையில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தாங்க. அந்த திட்டங்களில் ஒன்று என்னன்னா, இந்த ஃபெடரல் லேண்ட்ஸ்னு ஏராளமான நடுவண் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கு. இந்த நிலங்களை தனியார் பெருங்குழுமங்கள் இந்த எரிபொருள் தோண்டுவதற்கு திறந்து விட்டுறது, கணிசமாக விட்டுறது. ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காவினுடைய ஹைட்ரோ கார்பன் பாலிசி, நீர்ம கரிம அவங்களுடைய கொள்கை ஒன்று வச்சுருந்தாங்க. என்னன்னா, நம்ம அரபு நாடுகள் மத்திய கிழக்கில் இருந்தாலும் நிறைய இறக்குமதி பண்ணிக்கலாம், அதுக்கு அந்த நாடுகளை விலையை குறைக்கிறதுக்கு, அதிக உற்பத்தி பண்ணுறதுக்கு இணங்க வைக்கிறதுக்காக எதை வேணாலும் நம்ம செய்யலாம். அங்கே இப்போ இஸ்ரேலை பயன்படுத்துகிறாங்க, சவுதி அரேபியாவை நெருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செய்யலாம். நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு வச்சுக்கணும். ஆனால் அவங்க அது மட்டும் இல்லை, பெட்ரோலியத்தையும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தான் வச்சுருக்காங்க. இல்லை, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, திறந்து விட்டுருக்காங்க. அப்போ இந்த கொள்கையை மாற்றிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு அழகான அது அழகானங்கிறத விட ஒரு வேடிக்கையான ஒரு பாட்டு மாதிரி ஒரு முழக்கம் ட்ரம்ப் கொடுத்தார். ட்ரில் பேபி ட்ரில். அது என்ன ட்ரில் பேபி ட்ரில்? தோண்டே யார் வேணா ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க, கவலைப்படாது. அப்படி பாட்டு, அதான் ட்ரில் பேபி ட்ரில், ட்ரில் பேபி ட்ரில். நேற்று பார்த்தேன், எனக்கு என்ன ட்ரில் பேபின்னு ஒன்றும் தெரியலையே, ரமேஷ்ட்டு தான் கேட்கணும். சரி சொல்லுங்க. ட்ரில் பேபி ட்ரில்னு முழக்கம் கொடுத்தாரு. வெரி குட். ரொம்ப சுருக்கமாக சொன்னோம்னா என்னன்னா சார், ஒன்று கேட்க மன்ரோ டாக்ட்ரின் ஃபார் த ஹோல் வேர்ல்டு, அதுதான் இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்து. இப்போ நான் கேட்குறேன், 1823 வந்து ஜான் மன்ரோ ஒரு கோட்பாடு கொண்டு வந்தார். ஜான் மன்ரோ மேற்கு அரைக்கோளத்தில் வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் தள்ளிட்டு கூடாது, எங்களுடைய கொல்லப்புறம், அது யாரும் விளையாடக்கூடாது, வேற யாரும் இங்கே வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ அதை வந்து அவர் உலக அளவில் பயன்படுத்த பார்க்குறாரு. இப்போ இன்னொன்று சொல்லுமா, நம்ம ஊரில் இப்போ புரிகிற மாதிரி கேட்குறேன், உன் இடத்துல நீ இருந்துக்கோ, ஏன் இந்த இடத்துல நான் எல்லைக்குள்ள, அப்படி ஒரு சித்தாந்தத்தை அவர் கொண்டு வர்ற மாதிரி தெரியுது. அதாவது இந்த வரம்புக்குள்ள நின்றுக்க, நான் இந்த வரம்புக்குள்ள நின்றுக்கிறேன். இல்லை, ஏற்கனவே அமெரிக்கா இருந்த ஒரு வலியுறுத்தி கொண்டிருந்த, நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு கொள்கை தான் அது. அதுதான், எங்கே என்ன நடந்தாலும் தலையிடுவாங்க. அது பொதுவாக ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்படி நேரடியாக தலையிட முடியாத போது சிஐஏ வச்சு தலையிட்டாங்க.
இப்போ சிலையில் தலையிட்டாங்க ஓகே. சில நாடுகள். ஆனால் இப்போ பிற்காலத்தில் வந்து அதுக்கு பெரும் தடை உருவானுச்சு. சரி. லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்குள்ள ஒற்றுமை உருவானுச்சு. இப்போ என்ன சொல்கிறார் அவர், பனாமா கால்வாயையே நான் வந்து கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கு அமெரிக்க கப்பல்கள். ஆமாம் ஆமாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு தவறான ஒரு செய்தியை திருப்பி திருப்பி அவர் சொல்கிறாரு. அவர் ஆதரவாளர்களே சிரிக்கக்கூடியது, சீனா கைப்பற்றிக்கிடுச்சு, பனாமா கால்வாய் சீனா கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வந்து அமெரிக்கன் கல்ஃப்னு நான் பேர் மாற்றேன். ஏன்னா அமெரிக்கன் கல்ஃப்னா அமெரிக்கா இந்த கல்ஃப் ஆஃப் வந்து மெக்சிகோ சொல்லக்கூடிய இதில் வந்து நிறைய பேரை இழந்திருக்கிறாங்க. ஜோஸ் மொலினா அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு நோ ரைட்டுங்கிறார். பனாமாவை பற்றி பேசும்போது ஜோஸ் மொலினா அமெரிக்கா வந்து எங்களுடைய சாவரினிட்டியில் தலையிடக்கூடாதுங்கிறாங்க. ஆமாம், இல்லை அவர் தலையிடுறாரு. 1964 இதுக்கு எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவருக்கு சாவரின்ட்டின்னு சொல்கிறது பூரா அமெரிக்கன் சாவரின்ட்டி மட்டும்தான். ஏன்னா அவங்க முழக்கம் என்ன, மாகா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அவ்வளோதான். இதான் தேர்தல். கவலைப்பட மாட்டாங்க. அமெரிக்கா ஃபர்ஸ்ட். ஐ எம் நாட் ஸ்டார்ட் வாரை ஆரம்பிப்பதற்கு செல்லவில்லை. ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த வார். முதல்ல சொன்னது அதுதான். இப்போ வரலாற்றில் கேட்குறேன், காசாவில் நேற்று போர் நிறுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. லட்சக்கணக்கான சடலங்கள். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்கிறது, இதை சரி செய்வதற்கு 350 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் ஆகும். சிறையிலே, கருப்பு சிறையிலே, கொட்டடியிலே பலர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள், சின்ன குழந்தைகள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காசாவினுடைய வரலாறை பற்றி பேசுவதற்கு நமக்கு இப்போது நேரம் போதாது. உக்ரைனுடைய வார் இருக்கிறது. தற்போது அவன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரைஸ், டொமஸ்டிக் இஷ்யூ, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அமெரிக்கா நிச்சயமாக இனி போர்முனை தாக்குதலை தற்போது நடத்தாது. காசாவில் நீண்டகால அமைதி வரும், உக்ரைனில் நீண்டகால அமைதி வரும் என்று நான் ஒரு கேள்வி வைத்தால் எப்படி பார்க்கிறேன்? அமெரிக்க அரசியலில் 2 நலன்கள் ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இயங்கும். அது வெளிப்படையாக கட்சிகளாக வர்றதில்ல. ஒன்று டீப் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்னு சொல்லி அவங்க ஒரு மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான் அங்கே ஆக்சுவலாக ஆட்சி செய்யுது. ஏற்கனவே பெர்னி சாண்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் போய் வால் ஸ்ட்ரீட்டில் நின்று கொண்டு ஒரு வீடியோ கொடுத்தார். ஆமாம், இந்த நாட்டை ஆள்வது வெள்ளை மாளிகையோ கேபிட்டல் ஹில்லோ இல்லை, இந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெருங்குடும்பங்கள் தான் சொல்லி அவர் சொன்னார். நீங்கள் இந்த முறை ட்ரம்ப்போட மேடையிலேயே இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. எலான் மஸ்க் மட்டும் இல்லை, உலகத்தினுடைய மிகப்பெரிய குடும்பங்கள். அது கொஞ்சம் முன்னால் அம்பானி போய் பார்த்துட்டு வர்றார், அவர் போய் சந்திச்சுட்டு வர்றார். ஒரு வேலை ஏதாவது தூதாக இருக்கலாம். இல்லை, அவங்கள அழைப்பு இருந்தாங்க இந்தியாவில், அம்பானிக்கு அழைப்பு. இப்போ எனக்கு ஒன்று என்னென்னா, தனிப்பட்ட முறையில் இருக்கிற உறவுகளெல்லாம் அரசதந்திர உறவுகளில் பெரிய பங்கு வைக்காது. ஏன்னா இதே மோடியை 2002க்கு பிறகு விசா கூட கொடுக்காம வச்சுருந்தாங்க அமெரிக்காவுக்கு. அது குஜராத்தினுடைய குஜராத். இது இப்போ குஜராத் அப்படியே தானே இருக்குது, குஜராத் போயிடலையே. இப்போ அதே போல் பல நாடுகள் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இதே ராஜபக்ஷேக்கு வந்து கோட்டபயாவுக்கு வந்து அங்கே சிட்டிசன்ஷிப்பே இருந்துச்சு. ஆனால் அவனை உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ இந்த வெளியேறி போகும்போது இங்கே வராதுன்ட்டாங்க. அதனால் அவங்களுடைய நலன்கள் எல்லாமே அவங்க அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் யாரோட நல்லுறவு இல்லைங்கிறதெல்லாம் அவங்க தீர்மானிப்பாங்க. இப்போ இந்த டீப் ஸ்டேட் வந்து வெளியில் வந்துடுச்சு, முழுக்க முழுக்க ட்ரம்ப்பு கூட நிற்கிது. அது வெளிப்படையாக நிற்கிறாங்க. எலன் மஸ்க் வந்து அதனுடைய அடையாளமாக தான் நிற்கிறார். ஆனால் இன்னொரு பவர் இருக்குது, அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பவர். அது என்னன்னா, அங்கே ஒரு உரிமைகள் இயக்கம், சிவில் லிபர்ட்டிஸ் மூமெண்ட் வந்து ஒரு வலுவான இயக்கம். மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு மிக அதிகமாக உண்டு. அப்படி இல்லைன்னா வியட்நாமை விட்டு வியட்நாமில் போராடிய மக்கள் மட்டும் அமெரிக்காவை வெளியேற்றலை, அமெரிக்காவில் போராடிய இளைஞர்கள் மக்களும் சேர்ந்து தான் வெளியேற்றினாங்க. அவங்களுடைய போராட்டம் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிச்சு உங்களுக்கு. அதே போல் இப்போ இந்த அணு ஆயுதங்கள் இவற்றை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக பல அணு உலைகளை மூட வேண்டும் என்பதற்காகலாம் அமெரிக்காவில் போராடி இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த ஸ்டேட்ஸு அதனுடைய நாடாளுமன்றங்கள் இவையெல்லாம் அதில் ஒரு பங்கு வைக்கிறாங்க. இப்போ என்ன யதார்த்தமான உண்மைன்னா, இப்போ இந்த காசாவில் போர்ன்றது ஒரு நல்ல செய்தி. அது அப்போதைக்கு நல்ல செய்தி, சர்வதேசத்துக்கு நல்ல செய்தி, ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, உக்ரைனில் நின்னாலும் நல்லது தான். நாளைக்கு எப்படி வேணாலும் தீரட்டும், போர் எங்கேயும் நடக்கக்கூடாது, அது எங்கேயும் இல்லாமல் இருக்கிறதா நல்லது. இப்போ இதில் இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னா, போர் நடந்தால் இவங்களுடைய தொழில் நல்லா நடக்கும், சிறப்பாக இருக்கும். ட்ரோன் உற்பத்தியோ போர் விமானங்கள் உற்பத்தியோ நல்லா நடக்கும். அதை வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அமெரிக்க பொருளியல் நெருக்கடியை தீர்ப்பதற்கே அது உதவியாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டு, ஆன்டி நியூக்ளியர் ப்ரொட்டஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா,
இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஆய்வுகளின்படி ஒரு பக்கம் ருஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 3ஆம் உலகப் போர் தொடங்கி விட்டதான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், இல்லை அது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. எப்போன்னு கேட்குறாங்க. 3ஆம் உலகப் போர் எப்போங்கிறாங்க. இப்போ ஜெர்மனியில் பிரிட்டனில் எல்லாம் வந்து அரசு ஒரு பொதுவான ஒரு அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2025 வெகு விரைவில் அது உலகப் போராக மாறக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அநியமாகிறாங்க. புத்தின் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏவுகணையை ஏவுறார். இதை தடுக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு யாருக்கும் இல்லை. அது மட்டும் இல்லை, அது ஏவுவதற்கு முன்பு அரை மணி நேரம் முன்னால் அமெரிக்காவுக்கு தகவல் கொடுக்குறார். நீங்கள் வந்து யூரோப் வந்து உக்ரைனுக்கு இந்த மாதிரி உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவோங்கிறார். அப்போ அவங்க வந்து பழைய அணு ஆயுத கொள்கையை மாற்றிட்டாங்க. முந்தி வந்து அவங்க நியூக்ளியர் பவர்ஸுக்கு எதிராக மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. யார்? ருஷ்யா ஒத்துக்கொண்டிருந்தாங்க. அமெரிக்காவும் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய புது கொள்கை என்னன்னா, அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த நெருக்கடியான சூழலை, இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த முக்கியமான ஒரு சூழலில் என்ன நடக்குதுன்னா, யூஎஸில் ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் போரை நிறுத்துவதற்கு பில்டப் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால், இந்த போர் தொடர்ந்தால் இப்படி ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒரு கணக்கு பார்த்துருக்குறாங்க. பிலடெல்ஃபியாவில் இது என்ன விளைவு என்ன வரும். ஏன்னா என்ன மறந்துடக்கூடாதுன்னா, முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் ரெண்டுலேயுமே நேரடியாக எந்த பாதிப்புக்கும் ஆளாகாத ஒரு நாடு அமெரிக்கா. யூரோப்பில் தான் ஐரோப்பாவில் தான் இந்த போர் பூரா நடந்துச்சு. நீங்கள் கிளாஸ்னோ இந்த இவங்க யூதர்கள் இனவழிப்பெல்லாம் நடந்திருக்குதே, அது எல்லாமே யூரோப்புக்குள்ளே தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால், பேர்ல் ஹார்பர் மீது ஜப்பான் அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தா அமெரிக்கா போருக்குள்ளே வராமல் 2 தரப்புக்கும் ஆயுதம் விற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிறது சியோனிசத்தை குறித்து யூரோப்பில் ஜெர்மனில் நடந்த இனக்கருவறுத்தல் மிக ஆழமானது. ஆனால் இன்றைக்கு கஸாவில் இந்த மக்களை தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் தானே ஆதரவு. எல்லாம் சரி. நான் சொல்கிறது என்னன்னா, அமெரிக்காவில் மக்கள் மத்தியில் போர் தீவிரமடையக்கூடாது. எப்படியும் அது வந்து ஒரு அணு போரா வெடித்தால் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, 75% அழிவு ஏற்படும் அமெரிக்காவில்ங்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 75%. ஆமாம். இந்த செய்தி வந்து பரவலாக பேசப்படுது. இந்த எதிர்ப்பு கிளர்ச்சிகள்லாம் நடக்குது. ஒரு காலத்தில் வியட்நாம் அமெரிக்காவினுடைய உள்நாடுகளில் இந்த நாள் தான் உங்களுக்கு இந்த தேர்தலில் இவரே என்ன சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா, நான் வந்தால் போரை நிறுத்துவேன்னு உறுதி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இவர் என்ன சொன்னார் முதல்ல, ஏன் ஈரான் மேலே நீ குண்டு போடாமல் இருக்கிற, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விடன் கோழை என்றெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்னொன்று சொல்கிறேன், மசூத் பெசஸ்கியான் ஒரு 10 நாளைக்கு முன்பு புட்டினை சந்திக்கின்றார். நீண்டகால ஒப்பந்தம் 20 ஆண்டுகளாக இன் பிட்வீன் ஈரான் வெர்சஸ் பெசஸ்கியான் வெர்சஸ் புட்டின் ஹட் பீன் டன், முடிந்து விட்டது. அது அமெரிக்காவுக்கு சில உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கலாம். இல்லை, இன்னொரு பக்கம் சிரியா அவர்களுடைய அந்த டிராஃப்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு வந்து உள்ளே போனால் தாக்குதல் நடத்துறதுக்கு பெசஸ்கியானுக்கு ஈரானுக்கு இவங்க சப்போர்ட் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பேஷர் அல் ஆசாதை எவ்வளவு காலம் பாதுகாத்த ருஷ்யா சரி இந்த கடைசி கட்டத்தில் பாதுகாக்க முன் வரல. சரி, வேணா எங்கள் நாட்டுக்கு ஓடி வந்துரு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நாங்கள் தஞ்சம். பசர்லா சார். ஆமாம். இந்த இயற்கை உரங்கள்னு எனக்கு யார் ஞாபகம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். யார் ஞாபகம் தெரியுமா? ராஜபக்ஷே இந்த நாட்டை நாசமாக்கி இயற்கை உரண்டு சொல்லி அவ்வளோத்தையும் ஒரே நல்ல காலையில் இலங்கை பொருளாதாரம் அந்த இயற்கை உரம் பசலைகள், இயற்கை பசலைகள். அதாவது ஒன்று, இந்த நம்ம நலன் இந்திய நலன் என்று ஊடகங்கள் அரசு காட்டுவதெல்லாம் இந்தியன் கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட் தான். இந்தியன் கார்ப்பரேட்டுக்கும் அமெரிக்கன் கார்ப்பரேட்ஸுக்குமான உறவைத்தான் ரெண்டுக்குமான உறவுங்கிறாங்க. 2, சோஷலிஸ்ட் ருஷ்யாவையும் இன்னைக்கு இருக்கிற புத்தினுடைய ஃபேசிஸ்ட் ருஷ்யாவையும் ஈக்குவேட் பண்ணி ருஷ்யா நம்ம நட்புன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. 3வது, சரி, UN is getting irrelevant. அதாவது தோழர் வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க, நேரம் முடிஞ்சது. சரி, பரவாயில்ல. காசாவானாலும் உக்ரைன் ஆனாலும் சரி, UN அர்த்தமற்றதாயிட்டு. லெபனான்ல போய் UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸே இஸ்ரேல் அட்டாக் பண்ணு, தடுக்க முடியல, கேலிக்குத்தாயிட்டு. அப்ப இந்த ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரும் சரி UN உடைய ரெலவென்ஸ் நிறுவனம் இல்லைன்னா ரெலவெண்டா வேற அமைப்பு வரணும். சரி, அந்த முயற்சிகள்ல 2 அரசும் ஒத்துழைத்தால் நமக்கு நல்லது. அங்கதான் நமக்கு இருக்கும் சிறப்பு.